போனும் நல்லா இருக்கு, பேங்க் சரியாயிருச்சு. நீ எப்படா சரியா போற? அது ரொம்ப கஷ்டங்க. ஏய், என்னடா சொல்ற? ஆமாங்க. என்னடா இது? அட கோலம். வருக வருக. சூப்பர், பிரமாதம், ஃபென்டாஸ்டிக், எக்ஸலென்ட். இதெல்லாம் சுத்தம் பண்ணி கோலம் போட்டது நீதானா? நல்லா கேட்டீங்க. காலையில இருந்து உங்க கூட தானே இருக்கேன் நானு. ஒருவேளை வீட்டுக்காரங்க இதை செஞ்சிருப்பாங்களோ? அதுக்கெல்லாம் வாய்ப்பு இல்லைங்க. இருக்கிறது ஒரே சாவி, அது என் கையில தானே இருக்கு. ஓ சரி, வாங்க வாங்க போலாம். போலாம். பூட்டின வீடு பூட்டின மாதிரியே இருக்கு. வீட்டை யாரு சுத்தம் பண்ணாங்க? யாராச்சும் திருடனா இருக்கணும் மச்சான். திருடனா இருந்தா மொத்தமா தொடச்சு எடுத்துட்டு போயிருப்பானுங்க. தொடச்சு சுத்தமா வச்சிருக்க மாட்டானுங்க. அதுவும் கரெக்ட் இல்ல. சார், ம் வீடு கூட பேங்க் மாதிரி பளபளன்னு இருக்குல்ல? ஆமா, பளபளன்னு இருக்கு. ஆனா எப்படின்னு கேட்டா மட்டும் தெரியாது. ஆ. ம். டேய் நூக்குல, என்னங்க? ஒரு பொண்ணை பத்தி சொன்னியே, எந்த பொண்ண? அதான்டா நடு வீட்ல தூக்கு மாட்டிட்டு செத்தானு. அந்த பொண்ணை பத்தி விவரமா சொல்றியா? நேத்து தானே சொன்னேன். நடுராத்திரியில கேட்காமே சொல்ற, இப்ப கேட்டாலும் சொல்ல மாட்டேன்ற. இது என் லைஃப் அண்ட் டெத் சம்பந்தப்பட்டது, சொல்றா. அந்த பொண்ணு பேரு ரங்கி. அவ இந்த வீட்ல வேலைக்காரியா இருந்தா. காலையில சீக்கிரம் எந்திரிச்சு வீடெல்லாம் தொடச்சி வாசல் எல்லாம் தெளிச்சு கோலம் போட்டு வீடெல்லாம் பளபளன்னு இருக்கிற மாதிரி செஞ்சிடுவா. அந்த மாதிரி ஒரு நல்ல பொண்ணு அதே உத்தரத்துல. போதும், நிறுத்தியா? பேச ஆரம்பிச்சா போதுமே, அதே உத்தரத்துலன்னு சொல்லி என்ன பயப்படுத்திக்கிட்டே இருக்க. அச்சிப்பா. பேட்ல முதல்ல வீட்டுக்கு உத்தரவுன்னு ஒண்ணு எதுக்கு இருக்கணும்? உத்தரம் இல்லாத வீடே கிடையாதா மச்சான்? டேய் மச்சான், அர்ஜென்டா ஒரு 500 ரூபா கொடு. எதுக்குடா? நான் என் பிறந்த வீட்டுக்கு போனோம். இப்ப அப்படி என்ன கஷ்டம் வந்துருச்சு? ஒரு பொம்பளை பேய் இப்படி லைவ் ஷோ காட்டும் போது அதை பாக்குற தைரியம் எனக்கு இல்ல. அது செத்த 6 வருஷம் ஆகியும் இந்த வீடு மேல இருக்கிற விசுவாசம் போகாம வீடெல்லாம் சுத்தம் பண்றா. வெளியில தண்ணி தெளிச்சு கோலம் போட்டிருக்கா. வீட்டை சுத்தம் பண்ணது யாருன்னு கண்டுபிடிச்சிட்டா. அது அந்த பேய் தானே? இல்லடா. அப்புறம் காத்தாடி. வெறும் காத்தாடி இல்ல, மிஸ் காத்தாடி. நல்லா இருக்குடா. ஹலோ மிஸ் காத்தாடி, எங்க வீட்டை சுத்தம் பண்ணது நீங்க தானே? எனக்கு தெரியும் நீங்க தான் பண்ணிருப்பீங்கன்னு. தேங்க்யூ வெரி மச். தேங்க்ஸ் a lot. எல்லாம் நீயே சொல்லிட்டா, நாங்க எதுவும் சொல்ல வேணாமா? ரொம்ப நன்றிங்க. அவங்க போயிட்டாங்க. கிரேட் இன்சல்ட். என்னடா தூங்காம ரொம்ப தீவிரமா யோசிச்சுட்டு இருக்க? ஒன்னும் இல்ல மச்சான். எதிர் வீட்டுல இருக்கிற மிஸ் காத்தாடி தான் இதெல்லாம் சுத்தம் பண்ணான்னு சொன்ன நான் நம்புறேன். ஆனா பூட்டு போட்ட இந்த வீட்டுக்குள்ள எப்படி அந்த மிஸ் காத்தாடி வந்தா? ஒருவேளை இந்த மிஸ் காத்தாடியும் அந்த பேயும் கசின்ஸா இருப்பாங்களோ? டேய் போதும்டா, தேவையில்லாம கற்பனை பண்ணாம வாயை மூடிட்டு தூங்க. ஏன் கண்ண மூடிட்டு தூங்க கூடாதா? டேய் எருமை மாதிரி 8 மணி வரைக்கும் தூங்காம காலையில 6 மணிக்கு எழுப்ப. ஒரு அர்ஜென்ட் வேலை இருக்கு. என்ன வார்த்தை சொல்லிட்ட? நீ எனக்கு பாஸ், நான் உனக்கு மச்சான். இத கூடவா செய்ய மாட்டேன்? ஆனா ஒரு சின்ன கண்டிஷன். சொல்லு. 5:45 நீ என்ன எழுப்பணும். அம்மா எழுப்புற. காலை 6 மணி. யார் எழுதியிருப்பாங்க? டேய் எந்திரா. பாலா போன ஃபேன் சத்தத்துல உன் கொரட்டை வேற. என்ன மச்சான், அதுக்குள்ள 5:45 ஆச்சா? நீ நிம்மதியா தூங்கு. 6:45 நான் எழுப்புறேன். என்னது 6:45 எழுப்புறியா? ஐயம்மா. குட் மார்னிங். இந்த ஊர்ல குட் மார்னிங் சொல்றவங்களுக்கு திருப்பி குட் மார்னிங் சொல்ற பழக்கம் இல்லையா? ஏங்க வாயை திறந்தா பாட்டை தவிர வேற எதுவும் வார்த்தைகள் வராதா?
இந்த ஒரு சிரிப்பே போதும் 7 ஜென்மத்துக்கும் தாங்கும். பொம்பளை இல்லாத வீட்டுல நாம துணிய துவைக்கணும். என்ன இது? வெந்நீர். பச்சை தண்ணியில குளிச்சா உங்களுக்கு கஷ்டமா இருக்கும்னு. ஒரு நிமிஷம். வீட பெருக்கிறீங்க, கோலம் போடுறீங்க, வெந்நீர் கொடுக்குறீங்க. ராத்திரில தூக்கம் வரலனா தாலாட்டும் பாடுறீங்க. இது கூடவே சேர்த்து எனக்கு ஒரு ஹெல்ப் பண்றீங்களா? இது எல்லாமே எதுக்கு செய்றீங்கன்னு கேட்டா அதுக்கு பதில் சொல்லுவீங்களா? நான் சொல்றேன். நீங்களும் லோனுக்கு அப்ளை பண்ணிருக்கீங்களே, கரெக்டா? இவ்ளோ இன்டெலிஜென்ஸா எப்படா டெவலப் பண்ண? நான் சின்ன வயசுல இருந்தே அப்படிதான். ஓஹோ. என்ன சூடா இல்லையா? ம்ஹும். ஐயா, என்னடா கொதிக்குது, சூடா இல்லன்ற? சுடுதுன்னு சொன்னா கை வைக்க மாட்டில்ல?